ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ராகுவனுடைய சுயசாரம் பற்றிய பதிவு. இந்த பதிவு மகர லக்னத்திற்கு பார்க்க. 2ஆம் இடத்துல கும்பராசியில இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து சதய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். 2026 ஜூன் 30 வரைக்கும் இந்த ராகு அங்கதான் இருப்பார். சொந்த நட்சத்திரத்தில் ராகு அசுர பலத்தோடு விளங்குவார். உண்மையிலேயே நமக்கு ராகு யார்? 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தான் ராகுவனுடைய சதய நட்சத்திரம் இருக்கிறது. 6ஆம் இடமான மிதுனராசியில தான் ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. 10ஆம் இடமான துலாம் ராசியில தான் ராகுவனுடைய சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்திற்கு 2, 6, 10 தான் தொழில் பாவங்கள். அதனால பணம் கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, தொழில் கொடுக்கறது, பதவி ப்ரமோஷன், புகழ் கொடுக்கறது எல்லாமே இந்த ராகு தான். அப்படிப்பட்ட ராகு பலம் பெறுவது நமக்கு நன்மை. அந்த பலம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்து திசை நடந்தால் அதை விட மிக பிரமாதமாக வேலை செய்யும். இப்ப 10ஆம் வீட்டுல இருக்கிற சுவாதி நட்சத்திரத்துல ராகு இருந்தாரு அப்படின்னா அவர் நல்ல பலனை தருவார். பொதுஜன தொடர்பு மூலம் நல்ல தொழில் பலத்தை கொடுப்பார். இப்ப நீங்க ப்ரொடக்ஷன் லைன்னு போயிடக்கூடாது. ஏன்னா சொந்த நட்சத்திரங்கும் போது பலன் கொஞ்சம் மாறும். இதே வேற நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா ப்ரொடக்ஷன் லைனு, ட்ரேடிங் லைனு, மேனுஃபேக்சரிங் லைன்லாம் செட் ஆகும். ஆனா இந்த சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு ஒரு மாதிரி உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கும் ட்ரேடிங் சார்ந்த விஷயத்துக்கும் எதிர்ப்பாக அது வேலை செய்யும். அப்ப அகம் சார்ந்த ஈடுபாடு, இப்போ உயிர் பற்றான தொழில்கள், இப்படிதான் அது வேலை செய்யும். இப்போ ஐடியில் இருக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் பண்றது, ஒரு கமிஷன் வகையில் இருக்கிறது, கன்சல்டிங்ல இருக்கிறது, கலைத்துறையில இருக்கிறது, பேசி சம்பாதிக்கிறது, இதெல்லாமே சூட்டப் ஆகும். அந்த வகையில இப்ப இந்த ராகு சதய நட்சத்திரத்துல வந்திருக்கிறதுனால உயிர் பற்றான ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் சாதகமாக இருக்கிறது. பணம் போட்டு பணம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதுவும் மெயினா இந்த டைம்ல அப் டு ஜூன் 30 அதுல சில நடைமுறை சிக்கல்கள் வரும். பணம் போடலான்னா போட முடியாது, அல்லது போட்டாலும் நமக்கு சாதகமாக இருக்காது. அப்ப இந்த டைமை நாம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு கேன்வாஸ் பண்றது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஒரு டிசைடிங் பண்றது, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்றது, இது மாதிரியான ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு நல்லா இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நல்லா இருக்கும். அனைத்து விதமான உறவுகள், பெற்றோர் உறவுகள், பூர்வீகம் சார்ந்த உறவுகள், சகோதர வழி உறவுகள் அனைத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரியான செயல்பாடுகளை நாம் பயன்படுத்திக்கலாம். பணம் போட்டு பணம் பண்ணுறதுங்கிறத அவாய்டு பண்ணிக்கணும். அப்போ இந்த ராகு நமக்கு நல்ல ராகு தான். இப்போ நம்ம ஜாதகத்திலேயே நமக்கு லக்னத்தில் ராகு இருந்தாருன்னு வைங்க, அதே மாதிரி 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ ராகு இருந்தாருன்னு வைங்க, அவர் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு கெடுதல் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லைன்லயோ ஒரு மதிப்பான ஒரு தரமான ஒரு அதிகப்படியான பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல இருக்க முடியாது. ஒரு முதலாளித்துவ ரீதியான தொழிலை செய்ய முடியாது. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த ராகு குறிப்பிடுது. இப்ப நான் சொல்ற இந்த பலன் ராகு திசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் இது நடக்கிறவங்க மட்டும் பாருங்க. ஒரு தசையே நடக்கல, வேற திசை நடக்குது அப்படின்னா இதை பத்தி கவலை இல்லை. ஆனால் வேற தசை நடந்தாலும், ஒரு புத்தி நடந்தாலும், ஒரு அந்தரமாவது ராகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நமக்கு பொருள் சார்ந்த வகையில நமக்கு நெகட்டிவா செயல்படும். ஒரு லோன் கிடைக்கும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனா அது டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் பிளான் போட்ட வகையிலேயே நிற்கிது, ஒன்றும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல அப்படின்னா அதுவும் அப்படி போயிட்டு. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் புரிஞ்சுக்கணும்.
இப்போ அது போக மாதக்கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து இந்த ராகு கூட பாஸ் ஆகி தான் போவாங்க. இப்போ மாசி மாதம் கும்பத்தில் சூரியன் போவார். இப்போ சூரியன் ராகு இணைவு திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். தகப்பன் வழி உறவுகள் பாதிக்கப்படலாம். தகப்பனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி சந்திரன் சேர்ந்தால் தாயார் வழி, செவ்வாய் சேர்ந்தால் சகோதரன் வழி, சுக்கிரன் சேர்ந்தால் அது கணவன் மனைவி அல்லது திருமணமாகாத பெண்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள். புதன் சேர்ந்தால் நமக்கு டெக்னாலஜியில் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்டது, ஏஜென்ட் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம். ஸோ இப்படி சேர்க்கைகள் அந்த நட்சத்திரத்திலே போனால் தான் வேலை செய்யும். இப்போ சதய நட்சத்திரத்தில் ராகு இருக்காருன்னா வேற கிரகங்கள் சதய நட்சத்திரத்தில் இணைந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கிரகம் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் உயிர் பற்றை நீங்கள் இயக்குங்க. குழந்தை பேருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு இப்போ ட்ரை பண்ணலாம், படிப்புக்கு ட்ரை பண்ணலாம், திருமணத்துக்கு ட்ரை பண்ணலாம், இது மாதிரி உறவுகளுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ மேல் படிப்பு படிப்பாங்க சில பேர், பிஹெச்டி வரைக்கும் அல்லது மாஸ்டர் டிகிரி, இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் சாதகமாக அமையும். ஆனால் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பண வருவாய், பணத்தை போட்டு அதை ட்ரேடிங் பண்ணுறது இப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக வந்துடும். அதனால் அந்த விஷயத்தில் இயங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு நோய் உபாதைகள் இருந்தவங்கெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். இந்த ராகுனுடைய தன்மையினால் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலிருந்து சக்ஸஸ் ஆகி நமக்கு குணமாகி வர்றதை காட்டும். சில பேருக்கு கடன் தொல்லைகளும் கிளியர் ஆகிடும். எதிரிகள் கூட நட்பாக பழகக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, உறவுகளுக்கு குறைவு இருக்காது, ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் பணம் சேமிப்பு, தொழில் விரிவாக்குதல், அடுத்த வேலை மாறுதல் இப்படிங்கிறத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதுக்கு மட்டும் அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அந்த வகையில் இந்த ஜூன் 30 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நமக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாலே போதும். பொருள் போட்டு பொருள் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அப்படியே ரெகுலராக அந்த ஒர்க்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். என்ன ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போகும். இப்போ இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் பீரியடாக உங்களுக்கு இருக்கும், ஆனால் ப்ரொமோஷன் ரிசல்ட் வரவே வராது. இதுக்கெல்லாம் இந்த ராகு காரணம் என்று தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து இப்போ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ நமக்கு வந்து 2ஆம் இடத்துலையோ இதெல்லாம் இருக்கிறது ராகு தோஷம்னு எடுத்துக்காதீங்க. ராகு தன்னுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்துகிறார், என்ன நட்சத்திரத்தின் மூலம் பயன்படுத்துகிறார் என்றுதான் நாம் பார்த்து பலனறிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.